இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று காசு கொடுத்துடலாம், இதை கொடுத்துடலாம், அதை கொடுத்துடலாம். எதை கொடுத்தாலும் நான் போறது கிடையாது. என்னுடைய ஒரு ஆசை, சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சியா கூட இருக்கக்கூடாது. அந்த நிலை வரும், நான் வர வைப்பேன். நீங்க பார்த்துட்டே இருங்க, நிச்சயமா அதை நான் வர வைப்பேன். அதை பண்ணுவேன். என்னால முடியும். என்னால அதில் வியூகங்கள் இருக்கிறது. அது வியூகங்களை வகுத்து அதை செயல்படுத்துவது நீங்கள் தான். உங்களை நம்பிதான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிற மேடையில், புரியுதா? உங்களை நம்பிதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க தான் அதெல்லாம் செய்யணும். நீங்க தான் அதை செய்து அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக அதை பல மாற்றங்கள் நாம் கொண்டு வருவோம். நம்ம நெருக்கத்துக்கு வந்துட்டோம். கொஞ்ச நாள் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ காலமா கஷ்டப்பட்டு ஐயாவுடைய கனவு பார்த்தீங்கன்னா 46 வருஷம், 46 ஆண்டு காலம் உழைத்து கொள்கைகளை வகுத்து போராட்டம் செய்து இன்னைக்கு கூட ஐயாவுடைய கனவு ஒண்ணு கூட நிறைவேற்றல. இடஒதுக்கீடு 20% நமக்கு ஒட்டுமொத்தமாக கிடைச்சி வாங்கியிருக்கு. ஆனாலும் இந்த சமுதாயத்துக்கு தனியாக கிடைக்கணும். பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இருக்க வேண்டும். வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கு அதுக்கு அவங்க சமுதாயத்துடைய சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு, அவர்களுக்கு நலத்திட்டங்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கு. அதெல்லாம் நம்மள மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு அது உணர்வு பூர்வமா நம்ம டிஎன்ஏல இருக்கு, ரத்தத்தில் இருக்கு, டிஎன்ஏல இருக்குது. இதெல்லாம் செய்யணும், அந்த மக்களுக்கு செய்யணும்னு என்னோட டிஎன்ஏல இருக்கு. மற்ற எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, அபிப்பிராயம் கிடையாது, எண்ணம் கிடையாது. அவங்க மற்ற கட்சியெல்லாம் அந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறலாம், எப்படியாவது ஜெயிக்கணும். நம்ம அப்படி கிடையாது. எப்படி என்னாலும் சரி, நம்ம அணுகணும், வேகமா செய்யணும்.